தமிழ்நாடு அரசு சீரமைப்பு செய் தாமிரபரணியின் 2 கரைகளும் உடனடியாக சீரமைப்பு செய். தாமிரபரணியின் 2 கரைகளும் உடனடியாக சீரமைப்பு செய். ஆழ்வார் திரையில் சீரமைப்பு செய். ஆற்றின் உள்ளேயும் முழுமையாக சீரமைப்பு செய். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக பெருங்குடி மக்களே, நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக தாமிரபரணி தாயின் அருந்தவ புதல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோருக்கும் தெரியும், 2023 டிசம்பர் மாதம் 17, 18, 19, 20 நாட்களில் நம்முடைய அன்னை தாமிரபரணி எப்படி பொங்கி வழிந்தால், இந்த ஊருக்குள் புகுந்தால் நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தினால், தாங்க முடியாத கடன் சுமையிலே நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் 2 கரைகளிலும், வடகரை தென்கரை, குறிப்பாக சிறுவைகுண்டம், நம்முடைய ஆழ்வார் திருநகரி, ஏரல், ஆத்தூர் பகுதி மக்கள், வேளாண்குடி மக்கள் எந்த அளவுக்கு பாதித்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதுக்கு எதிராக 2024 ஜனவரி 11ஆம் தேதி கோட்டைக்கு சென்ற சென்னையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்துக்குள்ளே சென்று இந்த பாதிப்புகளை ஈடுகட்ட வேண்டும், இந்த மக்களை கைதூக்கி விட வேண்டும் என்று மனு கொடுத்த ஒரே தமிழன் நான் தான். பல பேருக்கு தெரியாது. இங்கே நம்முடைய அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து வரி தந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், ஆற்றல் மறவர், என் அன்பு தம்பி முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுக்கு தெரியும். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்த வருகை தந்திருக்கக்கூடிய தமிழர் விடுதலை களத்தின் தலைவர், மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் நம்முடைய தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு தெரியும். ஊடகங்களிலே எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்ததோட வேலை முடிந்து விட்டது என்றுதான் அரசு கருதி கொண்டிருக்கிறது. இந்த தோணித்துறையில உடைச்சது உடைப்பு, இந்த கடைகள் எல்லாம் மூழ்கியது. ஆனா இங்க ஏதாவது வேலை நடந்திருக்கிறதா என்றால் ஒரு வேலையும் நடக்கல. பக்கத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்து பக்கத்தில் ஏன் இவ்வளவு பெரிய வெள்ளம்? எப்படி இந்த தாம்பரம் தாய் நம்முடைய ஊருக்குள்ளே கடை வீதிக்குள்ளே புகழ்ந்தாள் என்றால், இந்த ஆற்றை நிர்வகிக்கிற நீர்வளத்துறை அல்ல, வனத்துறை தான் காரணம். நடு ஆற்றுக்குள் நீங்க சிறுவைகுண்டம் வெள்ளைக்காரன் கட்டிய அணை 1986 முல்லை பெரியார் அணையும் சிறுவைகுண்ட அணையும் ஏக காலத்தில் கட்டப்பட்டது. அந்த அணையிலிருந்து மேற்க பாருங்க, நடு ஆற்றுக்குள் காடு, ஓங்கி உயர்ந்த மரங்கள், அதனால் பொன்னங்குறிச்சியிலே உடைப்பு. இப்படி வரதாதிபுரத்தில் சிறுவைகுண்டத்திலிருந்து வடகரையில 7 இடத்துல உடைஞ்சிருக்கு. அப்படியானால் இந்த ஆற்றுக்குள் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை, மற்ற மரங்களை வெட்டி அகற்றினால் தானே இந்த தண்ணீர் விரைந்து கடலை நோக்கி செல்லும், இல்லைன்னா ஊருக்குள்ள தானே வரும். இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு அருமை பெரியோர்களே, நண்பர்களே, தாமிரபரணியில் எத்தனையோ நம்முடைய குடிமக்கள் பிறந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், வேளாண்மை செய்திருக்கிறோம், வளமான வாழ்க்கை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தாய் தாமிரபரணியை பாதுகாப்பதற்காக ரத்தம் சிந்திய ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. மறந்துவிடக் கூடாது. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னால இதே நம்முடைய தம்பி ஆற்றல் மறவன் வேல்முருகன் தலைமையிலே நம்முடைய விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், சிப்காட்டுக்கு, பன்னாட்டு தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்று பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி கங்கை கொண்டாந்து போராட்டம் நடத்திய போது தடியடி, மண்டை உடைப்பு, வேல்முருகன்
எங்கேயோ கடலூர்ல பிறந்த நம்முடைய உடன்பிறப்பு நமக்காக திருநெல்வேலியிலே ரத்தம் சிந்தினார். இந்த இருக்கு பாருங்க, தினகரன் பத்திரிகை செய்தியர் ரத்தம் சிந்தினார். அப்படியானால் அவரை அழைத்துதானே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும், இந்த வெள்ளம் வந்ததற்கு பிறகு என்று நம்முடைய வாழ்வுரிமை கட்சியும் அதற்கு பொருத்தமாக இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கழக தலைவர் நம்முடைய தம்பி வழக்குரைஞர் ராஜ்குமாரை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க உங்கள் சார்பிலே முன்மொழிந்து ஓரிரு முழக்கங்களை போட்டு தம்பி ராஜ்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். உழவர்கள் நாங்கள், தமிழர்கள் நாங்கள், உழவர்கள் நாங்கள், தமிழர்கள் நாங்கள், ஒன்று திரண்டு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பிடுங்கி அகற்று, பிடுங்கி அகற்று, பிடுங்கி அகற்று, பிடுங்கி அகற்று, சீமை கருவேல முள் மரங்களை உடனடியாக பிடுங்கி அகற்று, ஆற்றிலிருந்து பிடுங்கி அகற்று. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு வெளியேற்று, வெளியேற்று, ஆற்றையே அழித்து இங்கு, ஆற்றையே அழித்து இங்கு காடாக மாற்றுகின்ற தேடுகட்ட வனத்துறையை, தேடுகட்ட வனத்துறையை தாமிரபரணி ஆற்றிலிருந்து உடனடியாக வெளியேற்று. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு எடுக்காதே, எடுக்காதே. எங்கள் மன்னர் பாண்டிய மன்னர் எங்களுக்காக கட்டப்பட்டு மருதூர் அணையிலிருந்து டாடா நிறுவனத்துக்கு தண்ணீர் எடுக்காது, கங்கை கொண்டானுக்கு தண்ணீர் எடுக்காது, கங்கை கொண்டானுக்கு தண்ணீர் எடுக்காது. அருமை நண்பர்களே, தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரே கோரிக்கை தான். அதுல 12 கோரிக்கைகளை அரசின் கவனத்தில் கொண்டு சொல்கிறோம். அப்படி நாம் இங்கே இருந்து முழக்கமிட்டு கத்தி பேசுவதை விட நம்முடைய உணர்வுகளை சட்டமன்றத்திலே எப்படி எதிரொலிக்க செய்ய முடியும், யாரை வைத்து எதிரொலிக்க செய்ய முடியும், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்பிடல் என்ற நம்முடைய பேராசான் திருவள்ளுவருடைய அந்த இலக்கிய அடிகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஆற்றல் மறவன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறோம். நான் கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன், ஆனால் நண்பர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். என்னுடைய வாழ்வினையர் அவர், நான் போராடுகிற பொழுது பல முறை சிறைக்கு சென்றிருக்கிறேன். மூத்த மகள், என்னுடைய மகள் குரல்மொழி குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு கட்டட தொழிலாளியாக கட்டடத்தில் ஏறி பலகை அடித்தால்தான், கம்பி கட்டினால்தான் இங்கே பொறியாளர் நம்முடைய தம்பி வெற்றிக்குமரனுக்கு தெரியும் கட்டட பணிகளை பற்றி. வீட்டிலே அடுப்பு எரியும், இல்லையானால் பூனை தூங்கும். அப்படிப்பட்ட நிலையிலே கொலைகார இந்திய படையே ஈழத்தை விட்டு வெளியேறு என்று ஒரு இயக்கம் நடத்தியதற்காக பல்வேறு வழக்குகளில் தொடர்படுத்தி 3 மாத காலம் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்று தெரியாத நிலை. நீங்க எண்ணி பாருங்க. தோழர் தமிழரசன் என்ற ஒருவர், உங்களுக்கு தெரியாது, என் தம்பி வெற்றிக்குமரன், அவரோடு பழகியவர், அவருடைய கொள்கையில் உடன்பாடு உள்ளவர். அவரையும் அவருடைய தோழர்களையும் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை அடித்து கொன்ற 2-3 மாதங்களில் என்னையும் பிடித்துக் கொண்டார்கள். அதே தமிழரசன் தோழர் போன்றவர்களை பிடித்து சென்ற காவல்துறை. தட்சணாமூர்த்தி கடலூர் ஆய்வாளர் தம்பிக்கு தெரியும். பழனிசாமி திருச்சியிலே சித்திரவதைக்கு பேர் போனவர்கள். அவர்கள் தான் தோழர் தமிழரசனையும் அவருடைய தோழர்களையும் அடித்து கொண்டவர்கள். என்னை பிடித்து சென்றார்கள். நீங்க எண்ணி பாருங்க, 8 மாத கை குழந்தையை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒரு இளம் பெண் 3 மாதம் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்டவளுடைய அந்த நினைவுனால இப்படி பல முறை நான் சிறைக்கு சென்றிருக்கிறேன். 18 முறை சிறைக்கு சென்றிருக்கிறேன். 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் என் மீது.
இப்படி போராடுகிற எண்ணிக்கை என் தம்பி கவனத்தை கொண்டு வரேன். இந்த ஆழ்வார் தன்மை காவல் நிலையத்துல அரம்பியர் பட்டியல ரவுடி பட்டியல என்னை வச்சிருக்காங்க ஐயா. எத்தனை விருதுகள் நான் வாங்கியிருக்கிறேன் தெரியுமா? எவருக்கும் சொல்லவில்லை. இந்த வெள்ளம் வந்த போது 48 பேரை என் மகன் காப்பாற்றினான். என் ஊர்ல நவலட்சுமபுரத்துல உயிர் சேதம், சமத்துவபுரத்துல உயிர் சேதம், காந்தி நகர்ல உயிர் சேதம். ஆனால் நான் வகிக்கக்கூடிய ரத்தனபுரியில் எந்த உயிர் சேதம் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஆனா எங்கேயும் நாங்க விண்ணப்பம் போடல, விருது கேட்கல. அப்படி நாங்க உழைத்து கொண்டிருக்கிறோம். தம்பி நீங்க தான் பேசணும். ரவுடி பட்டியல எங்க காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? உலகப்பிரியார் அன்னைக்கு போனேன்னு சொன்ன அதை மட்டும் சொல்லிட்டு என் தம்பியை பேச விடுறேன். ஒரு உயர் அதிகாரிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் பந்தயம் கட்டிட்டு 100 நாள் அவகாசம் கொடுத்தாரு. 22 நாள்ல போயிட்டு வந்து அந்த காணொலியை காட்டினேன், படத்தையும் காட்டினேன். 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டார். நான் சொன்னேன், மொய் எழுதும்போது திருமண வீட்டுல 100 எழுத மாட்டாங்க, 101 எழுதுவாங்க, 1001 எழுதுவாங்க. நீங்க 1,01,000 வைங்க. என்ன எதுக்குன்னாரு? அந்த மொய்யல் இருக்கிற முறைப்படி 1,01,001 ரூபாய் வச்சாரு. 1 ரூபாய்க்கு பையில போட்டுட்டு இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நான் அணைக்கு போகல. முல்லை பெரியார் அணை வெள்ளக்காரன் எனக்காக கட்டப்பட்டனை, என் உரிமை மலையாளிகளுக்கு உணர்த்துவதற்காக நான் சென்றேன் என்று அவரிடத்தை விடைபெற்று வந்தேன். அப்படி போராடுகிற என்னுடைய மனைவியின் படத்தை என் தம்பி வேல்முருகன் அவருடைய திருக்கைகளால் திறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதன் வாயிலாக இந்த ஆர்ப்பாட்டம் ஏறக்குறைய 60,000 ரூபாய் செலவாயிருக்கு. 10 ரூபாய் கூட யார்ட்டையும் வாங்கல. என் மனைவி எனக்கு வைத்து விட்டு போன 1 லட்சம் ரூபாய் வைத்திருந்தா அதுல 60,000 ரூபாயை அவருடைய நினைவு நாளில் தாமிரபரணியை பாதுகாப்பதற்காக செலவு செய்து இந்த தலைவர்களை அழைத்திருக்கிறேன். கெடுக்காதே 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 மக்கள் உயிர் வாழ உணவளிக்கும், மக்கள் உயிர் வாழ உணவளிக்கும் வேளாண்மை தொழிலை கெடுக்காதே, வேளாண்மை தொழிலை கெடுக்காதே. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. மணல் கொள்ளையை குருமன் கொள்ளை உடனடியாக தடுத்து நிறுத்து. அகற்றிவிடு, அகற்றிவிடு. தமிழ்நாடு அரசை அகற்றிவிடு. தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே தனி நபரின் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றிவிடு. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு கலக்க விடாதே, கலக்க விடாதே. குடிப்பதற்கு தண்ணீர் தருகின்ற, குடிப்பதற்கு தண்ணீர் தருகின்ற தாமிரபரணி ஆற்றில் எங்கும் சாக்கடைகளை கலக்க விடாது, சாக்கடைகளை கலக்க விடாது. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். பேரிடர் நிவாரண நிதியை, பேரிடர் நிவாரண நிதியை தர மறுக்கின்ற, தர மறுக்கின்ற பாஜக அரசை, பாசிச மோடி அரசை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தமிழர்கள் நாங்கள் கண்டிக்கின்றோம். மோடி அரசு, பிஜேபி அரசு வரி கொடுப்பது நாங்களா, வரி கொடுப்பது நாங்களா, வாங்கி விழுங்குவது நீங்களா, வாங்கி விழுவது நீங்களா? உடனே கொடு, உடனே கொடு. எங்கள் அரசு தமிழக அரசு, எங்கள் அரசு தமிழக அரசு பேரிடர் நிவாரண நிதியாக கேட்ட நிதியை உடனே கொடு, கேட்ட நிதியை உடனே கொடு. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். தூத்துக்குடி மாவட்ட தாமிரபரணி, தூத்துக்குடி மாவட்ட தாமிரபரணி விவசாய கடன்களையும் சுய உதவி குழுக்களின் கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய, உடனடியாக
தள்ளுபடி செய்ய. இல்லையே மக்களை திரட்டி போராடுவோம். மக்களை திரட்டி போராடுவோம்.